வணக்கம் நண்பர்களே, உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டை புதுப்பிக்க மறந்துட்டீங்களா? இப்போ என்னோட சீனியாரிட்டி போயிடுமோ, மறுபடியும் முதல்ல இருந்து பதிவு பண்ணணுமா அப்படின்னு கவலைப்படுறீங்களா? பதட்டப்படாமல் நீங்களே ஆன்லைன் மூலமாக உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டை எப்படி திரும்ப ஆக்டிவேட் பண்ணுறது, உங்களுடைய சீனியாரிட்டி எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற முழுமையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌசர் நீங்கள் பார்க்கணும். ப்ரௌசரை பொறுத்தவரைக்கு ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அல்லது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணுங்கள். இந்த 2 வெர்ஷனில் மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே கிளியராக வரும். இதை தான் அஃபிஷியல் பேஜ்லேயும் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் employmentexchange.tn.gov.in அப்படின்ற இணையதளத்தை சர்ச் பண்ணுங்கள். டைரக்ட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணாலும் டைரெக்டாக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை அப்படிங்கிற அஃபிஷியல் பேஜ் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் ஆல்ரெடி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு இந்த மாதிரி தான் இருக்கும். சாம்பிளுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பொதுவாக அரசாங்க விதியின்படி ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் ஒரு முறை நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் பதிவை ஆன்லைனில் புதுப்பிக்கணும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம புதுப்பிக்காமல் மறந்து விட்டுடுவோம். இப்படி மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சீனியாரிட்டி நம்ம ரிஜிஸ்டர் பண்ண வருஷத்துலேருந்து போகிடும். அப்படி போகாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் மறக்காமல் 3 வருஷத்துக்கு ஒரு முறை எம்ப்ளாய்மெண்ட் பதிவை நம்மளே ஈஸியாக ஆன்லைன் மூலமாக ரினிவல் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மூலியமாகவே ஏதாவது ஒரு டைமில் ஒரு ஜியோ பாஸ் பண்ணுவாங்க. அந்த டைமை பயன்படுத்தி நாம் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டை ரினிவல் பண்ணிக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் என்னென்ன டீட்டெயில் இருக்கும், எப்படி ரினிவல் டேட் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் ஒன்று சொல்லியிருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர்ஸ் இருக்கும், 3 லெட்டர்ஸ் இருக்கும். அது என்னென்னா நீங்கள் எந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிளாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். CHS அப்படின்னு சொல்லியிருக்கு. இது சென்னையில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். 2017 அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு 2017 தான் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். எம்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்னா எம்னு இருக்கும், ஃபீமேல் கேண்டிடேட்னா எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிறதா உங்களுடைய ஐடி. ஸோ மொத்தமாக இதெல்லாமே ஜாயின் பண்ணது தான் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர். டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த டேட்டில், எந்த மந்தில், எந்த வருஷம் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரினிவல் டியூ மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மே 2020 அப்படிங்கிறது இந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2020 இவங்க மே மாதத்தில் ரினிவல் பண்ணியிருக்கணும். பட் இவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய சீனியாரிட்டி இப்போ புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னா சீனியாரிட்டி போயிடும். நீங்கள் சீனியாரிட்டி போகாமல் எப்படி பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன். அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக அஃபிஷியல் பேஜில் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. அதை கொடுத்து தான் லாகின் பண்ணணும். உங்களுடைய யூசர் ஐடின்றது உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். பாஸ்வேர்டு நீங்களாக மேனுவலாக செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பேஜுக்கு போயிடுவீங்க. டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அங்கே பார்த்துக்க முடியும். நீங்கள் 10th முடிச்சுட்டு போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 12th ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் காலேஜ் முடிச்சுக்கிட்டீங்கன்னா காலேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ண முடியும். நீங்கள் ரினிவல் பண்ணணும் அப்படின்னா ரினிவல் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து பண்ணலாம். ஒருவேளை உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது ஜென்ரலாக உங்களுடைய யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே நம்பரை சேமாக டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு டிஃபால்ட்டாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் கொடுத்துருப்பாங்க. டேட்டு, மந்த்து, இயர் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். லாகின் ஆகிடுச்சு அப்படின்னா ரெனிவல் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய யூசர் ஐடியுமே உங்களுக்கு தெரியாது, பாஸ்வேர்டுமே தெரியாது அப்படின்னா எக்ஸிஸ்டிங் யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேண்டிடேட் லாகினோட பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் எக்ஸ்சேஞ்ச் கோடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் பாருங்கள் ஃபஸ்ட்டு 3 லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் தான் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டோட சென்டர். ஸோ CHD அப்படின்னா சென்னை. உங்களுடைய காலில் என்ன இருக்கோ அந்த கோடை டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. ஜெண்டர்ன்றது மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இயர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் காலில் எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற வருஷம் கொடுத்துருப்பாங்க. அந்த வருஷத்தை டைப் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய கார்டில் இருக்கிற மாதிரி சேமாக டிக்டோவாக அப்படியே டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணிட்ட பிறகு கீழே யூசர் ஐடின்னு இருக்கும். அங்கே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ளெச் ஆகும். ஃப்ளெச் ஆன உடனேயே உங்களுடைய யூசர் ஐடி என்ன, யூசர் நேம் என்ன அப்படிங்கிறத இங்கேவே உங்களுக்கு காமிக்கும்.
உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் ஐடி ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் பேஜுக்கு மறுபடியும் வந்துட்டு ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்ததாக இந்த மாதிரியான பேஜஸ் ஓப்பன் ஆகும். உங்கள் யூசர் ஐடியை கொடுத்துட்டு அடுத்ததாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. டேட்டு, மந்த்து, இயர் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்டிருப்பாங்க. நியூ பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டையும் சேமாக மேலே கொடுத்தது என்னவோ அதே மாதிரி கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூசர் ஐடி உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க, பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிவிடுவீங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு லாகின் கொடுங்க. லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் புதுசாக ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ரினியூவல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ரினியூவல் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கார்டு ரினியூவல் ஆகிட்டு பிரிண்ட் அவுட் காமிக்கும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய ஐடி கார்டை. அவ்வளோதாங்க. உங்கள் சீனியரிட்டி மாறாமல் இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களோட காலில் இருக்கிற ரினியூவல் டேட்டுக்கு முன்னாடி புதுப்பிக்க பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே லைக் போடுங்க. இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது எம்ப்ளாய்மெண்ட் கார்டு லேப்ஸ் ஆகிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரினியூவல் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.